இன்றைக்கி ஸ்ட்ரைட் பேண்ட்டுக்கு சைடு ஓப்பன் எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஈஸியாக எப்படி வைக்கிறதுன்னு. இப்போ கடைசியில் கீழே 2 இன்ச்சுக்கு இந்த பக்கமும் அந்தல ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த 2 இன்ச்சு வரைக்கும் இப்படி தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அந்தல மார்க்கிலிருந்து நாம் தையல் போட்டுக்கிறோம். தையல் போட்டு இதையும் நாம் திருப்பிக்கலாம். இது இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்குதுங்களா, அதை குறுக்க இப்படி வச்சுக்கணும். இப்படி நேராக இருக்கிறத குறுக்க வச்சு இப்படி பாருங்கள், இப்படி குறுக்க எடுத்து அந்த தையல் வரைக்கும் 2 பக்கம் சைடு தையல் ஓட்டணும். கரெக்டாக அந்த தையல் வரைக்கும் ஓட்டணும். இப்போ ஒரு சைடு ஓட்டுறோம் பாருங்கள், ஒரு சைடு கரெக்டாக அந்த தையல் வரைக்கும் நாம் கொண்டு போய் அது வரைக்கும் நிறுத்தி திருப்பிக்கணும். மறுபடி அதில் ஒரு துளி கூட வச்சு போயிடக்கூடாது, தையல் வரைக்கும் தான். அதே மாதிரி இந்த பக்கம் அந்த தையல்களெல்லாம் இந்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் இந்தெல்லாம் கரெக்டாக அந்த தையல் வரைக்கும் ப்ளஸ் சிம்பிளாட்டம் இருக்குது நம்மளுக்கு. இப்போ கரெக்டாக அந்த தையல் வரைக்கும் இப்படி போய் மறுபடியும் திருப்பிட்டு வந்துக்கலாம். திருப்பிட்டு வந்துட்டோம்னா இதை திருப்பிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பராக பேண்ட்டில் ஸ்ட்ரைட் பேண்ட்டுக்கு எந்த பேண்ட்டுக்காக இருந்தாலும் சைடு ஓப்பனுக்கு ஈஸியாக இப்படி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நாம் படிமான தையல் போட்டு நாம் எப்பவும் போல் சைடு ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா இந்த ஓப்பன் பார்ட்டுக்கு நம்மளுக்கு நீட்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், வி ஷேப்பு நம்மளுக்கு அழகாக கிடச்சிருச்சு. இப்போ இதில் படிமான தையல் போட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.